அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஜானி. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தேர்த்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இந்தியா தொடர்பாக பார்ப்போம். இந்தியா என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், காற்றாலை மின்சக்தி திட்டம் தொடர்பாக அதானி நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறப் போவதாக செய்திகள் வருகின்றது. இது என்ன நடக்கின்றது என்று கூற முடியுமா? இது இந்தியாவின் உடன்பாட்டை இலங்கையில் நிறைவேற்ற விடாமல் இலங்கை அரசு மேற்கொண்ட முயற்சியின் அடுத்த ஒரு பாகமாகத்தான் இதனை பார்க்கலாம். அதாவது வியாழக்கிழமை 13ஆம் தேதி அதானி குழுமம் அறிவித்திருக்கின்றது, இலங்கையில் தான் மேற்கொள்ளவிருந்த காற்றாலை மின்சக்தி திட்டத்திலிருந்து வெளியேறுவதாக. ஏறத்தாழ $1 பில்லியன் பெறுமதியான அந்த ப்ராஜெக்ட், அதிலிருந்து 484 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் என்று. இந்த உடன்பாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இது கோத்தபாய ராஜபக்ஷ இருந்த காலத்தில் 2022ஆம் ஆண்டு எட்டப்பட்டிருந்தது. அப்போதுதான் இந்த ப்ராஜெக்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் தான் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. அவர் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார். அவர் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட பிற்பாடு அந்த ப்ராஜெக்ட் தொடர்பாக கிட்டத்தட்ட 2 வருடங்களில் 14 சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன. 14 சுற்று பேச்சுக்களிலும் முடிவுகள் எட்டப்படவில்லை. ஒன்று, இலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதிலிருந்து பெறப்படுகின்ற மின்சாரம் மிக அதிகம் என்று. இரண்டாவதாக, சிங்களவர் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னென்றால், அவர்கள் கூறுகிறார்கள், பங்களாதேஷை எவ்வாறு அதானி குழுமம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ததோ அதே போன்று இலங்கையையும் தன்னில் தங்கி நிற்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் என்று. உதாரணமாக, எல்லா பிசினஸ்காரரை பொறுத்தவரை அமெரிக்காவை இலோன் மஸ்க் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல, அதானி குழுமம் இந்தியாவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல, பங்களாதேசத்தையோ இலங்கையையும் அவர்கள் கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு பிரச்சனையை சிங்கள மக்கள் முன்வைத்திருந்தார். மறுவனமாக வடக்கு, அதாவது பூநகரியிலும் மன்னாரிலும் தான் இது அமைக்கப்படவிருந்தது. இரண்டும் தமிழ் மக்களின் மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். இந்த இடங்களில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக இவர்கள் எந்தவித கரிசனையும் காட்டவில்லை. அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் போடப்பட்டிருந்தன. அங்கு ஏறத்தாழ 70,000 மீனவர்கள் வாழ்கின்றார்கள். 70,000 பேர் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள். அங்கு இவர்களால் அமைக்கப்பட்ட அந்த முற்பணிகள் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும், வெள்ளங்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் இருந்ததாகவும், அதே சமயம் இந்த காற்றாலை அமைக்கப்படுவதால் 30 நாடுகளில் இருந்து மன்னாருக்கு வந்து செல்கின்ற பறவைகள் இனம் பாதிக்கப்படும் என்று சொல்லியும், எவையும் இவர்கள் கருத்தில் எடுக்கவில்லை என்ற துணியில் அந்த மக்கள் அங்கு ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வந்தது மட்டுமல்லாது வழக்கையும் போட்டிருந்தார்கள் உயர் நீதிமன்றத்தில். அப்ப அந்த வழக்கும் இருக்கின்றது. அப்ப இவ்வளவு இழுபறிகளுக்கு மத்தியில் புதிதாக வந்த அனுரகுமார திசாநாயக்க அரசு முதலே அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறியிருந்தார்கள், அல்லது தேர்தல் அறிக்கைகளில் கூறியிருந்தார்கள், தாங்கள் இந்த அதானி குழுமத்தின் திட்டத்தை மீள் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லி. இப்போது இவர்கள் மீண்டும் மீள் பரிசீலனை தாங்கள் செய்ய போவதாக இந்த அரசு தெரிவித்த மறுகணம் அதானி குழுமம் தாங்கள் அதிலிருந்து விலத்துவதாக அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது, அதானி குழுமத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், தாங்கள் இலங்கையின் இறைமையை மதிப்பதாகவும் அதற்கு கட்டுப்பட்டு தாங்கள் வெளியேறுவதாகவும், எதிர்காலத்தில் சில ப்ராஜெக்டுகளை தாங்கள் வேண்டுமென்றால் செய்யக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதானி குழுமத்தின் இந்த அறிவித்தலை தொடர்ந்து அதானி குழுமத்தின் பங்கு சந்தை கூட 3% வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. ஏனென்றால் அதானி குழுமம் உங்களுக்கு தெரியும், இது தொடர்பாக பல அனைத்துலக ஊடகங்கள் இதனை கொண்டு வந்திருக்கின்றன. உதாரணமாக அல் ஜசீரா கொண்டு வந்திருக்கின்றது, ரஷ்யா டுடே கொண்டு வந்திருக்கின்றது, மேற்குலக ஊடகங்கள். அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால்,
இந்த அதானி குழுமம் தொடர்பாக அமெரிக்கா கடந்த நவம்பர் மாதம் ஒரு வழக்கை போட்டிருந்தது, அவர்கள் லஞ்சம் கொடுப்பதாக. அந்த லஞ்சம் கொடுப்பதாக வழக்கு போட்ட பிற்பாடு பல நாடுகள் அதானி குழுமத்தின் ப்ரொஜெக்ட் தொடர்பாக தங்கள் சந்தேகத்தை எழுப்பியதாகவும், கென்யாவில் இடம்பெற இருந்த விமான ஓடுபாதை விஸ்தரிப்பு திட்டத்தை கூட அந்த அரசு நிறுத்தியதாகவும், அப்போது கூட இலங்கை அரசு ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தது, அதானி குழுமம் தொடர்பான ப்ரொஜெக்டுகளை தாங்கள் மீளாய்வு செய்வோம் என்று அனுரகுமார திசாநாயக்க அரசு இந்த அமெரிக்காவின் அறிக்கையை தொடர்ந்து தகவல் வெளியிட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. எது எவ்வாறாயினும் இந்தியா இலங்கையில் கால் பதிப்பதை இலங்கை அரசு ஒருபோதும் ஏதோ ஒரு வகையில் அதை தடுக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா என்றுதான். அமெரிக்காவை பொறுத்த ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்ஷ தான் இந்த ப்ரொஜெக்டுக்கு ஆரம்ப புள்ளி வைத்தவர். அவர்தான் இந்த ப்ரொஜெக்டை கொண்டு வந்தவர். அவரை துரத்தியது யார் என்றால் தெரியும். அவரை துரத்தியவர்கள் யார்? ஏனென்றால் அந்த 2022ஆம் ஆண்டு இந்த ப்ரொஜெக்ட் கொண்டு வரப்பட்ட பின்னர் தான் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக உக்கிரமடைந்தன. அடுத்தது அதானி குழுமத்தின் மீதுதான் அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. ஹிடன்பர்க் அறிக்கையாக இருந்தாலும் சரி, கடந்த வருடம் நவம்பர் மாதம் அதானி குழுமத்தின் மீது அமெரிக்காவில் போடப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, அதானி குழுமத்தின் அந்த கொழும்பு துறைமுக உடன்பாட்டில் இருந்து அமெரிக்கா வெளியேறியதாக இருந்தாலும் சரி, அந்த அதானி குழுமத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலைதான் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில் கீழ்கொண்டு, அதாவது அதை முறியடிப்பதற்காக ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தம். சரி, அவர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு சினமூட்டும் ஸ்ரீலங்காவுடைய செயல்பாடுகள் தொடர்பாக. அப்படி என்றால் ஏன் இந்தியா ஸ்ரீலங்காவை பொறுத்தமட்டில் தொடர்ந்து ஒரு நம்பிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஈழத்தமிழர்கள் எத்தனையோ தடவைகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். நிரந்தரமாக ஒரு சரியான அந்த சூழலில் பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டுமாக இருந்தால் தமிழர்களோடு செயல்பட வேண்டும் என்ற விடயங்களை அடிக்கடி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து இப்படி முரண்பிடிப்பதற்கு என்ன காரணம்? இந்திய அரசின் கொள்கைகள் தான். என்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும், ஒன்று நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார். அமெரிக்காவுக்கு சென்று அந்த அமெரிக்காவின் வரி, பல நாடுகள் மீது அமெரிக்கா தொடர்ச்சியாக வரி போடுவதால் இந்தியா தனது வர்த்தகமும் பாதிக்கப்படும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் கிட்டத்தட்ட $120 பில்லியன், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், அது பாதிக்கப்படலாம் என்ற ஒரு அச்சத்தில் இந்தியா இருக்கின்றது. அப்ப இந்தியா இப்போது அமெரிக்காவுடன் பாதுகாப்பு உடன்பாடுகளை மேற்கொள்ள விளைந்து நிற்கின்றது. கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆயுத விற்பனை 64% இருந்தது, இப்போது 36% குறைந்திருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவிடம் இருந்து $20 பில்லியன் பெறுமதியான F-35 ரக விமானங்களை கூட வாங்குவதற்கு இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு பணிந்து போக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்று சொன்னால், இந்தியா ஏன் தமிழ் மக்கள் தொடர்பாக, அதாவது ஸ்ரீலங்கா அரசு எவ்வளவுதான் இந்தியாவுக்கு எதிராக நின்றாலும் இந்தியா ஏன் தமிழ் மக்களுக்கு சார்பாக பார்க்கவில்லை என்று சொன்னால், இந்தியாவின் ஒன்று அது தவறான வெளிவிவகார கொள்கை, இரண்டாவது புலம்பெயர் தமிழர்கள். என்னென்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்களை பொறுத்தவரையில் கூடுதலாக நீங்கள் பார்க்கலாம் மேற்குலகம் சார்ந்தவர்கள். மேற்குலகத்தில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். அப்ப இந்தியா அமெரிக்காவில் இருப்பவர்களையோ அல்லது பிரித்தானியாவில் இருப்பவர்களோ பிரித்தானியாவில் இருக்கும் அமைப்புகளையோ அவர்கள் மேற்குலக சக்திகளாகத்தான் பார்க்கிறார்கள். ஈழத்தமிழ் மக்களுக்கும் அவர்களுக்குமான உறவுகள் ஒரு கட்டத்தில் ஈழத்தமிழர்கள், அதாவது வடக்கு கிழக்கு புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கும் இடையிலான உறவுகள் மிக அதிகம். அப்போ ஒரு காலத்தில் அது மேற்குலகத்துக்கு ஆதரவான நிலைப்பாடாகத்தான் தமிழீழம் இருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடு இந்தியாவுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்ப இந்தியாவும் சீனாவுக்கும் இடையிலான முருகல் நிலைகளை விட இந்தியாவுக்கும் மேற்குலகத்துக்கும் இடையிலான முருகல் நிலைதான் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அது யாருக்கும் வெளியில் தெரிவதில்லை. இப்போ காற்றாலை அதானி குழுமத்தின் நிலைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உண்மையில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்றாக செயற்படுகிறார்கள், நண்பர்கள் என்று சொன்னால், கோத்தபாய ராஜபக்ஷ கொண்டு வந்த அந்த ப்ரொஜெக்டை அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தி கோத்தபாயாவை ஆட்சியில் தக்க வைத்திருப்பார்கள்.
அந்த ப்ரொஜெக்டை எழுதிய பிற்பாடுதான் கோத்தபாயாவை அந்த ஆட்சியிலிருந்தே துரத்தி அடித்தார்கள். அப்போதே இந்தியாவுக்கு தெரிந்து இருக்கும் இந்த தனது ப்ரொஜெக்ட் நிறைவேற மாட்டாது என்பதை அப்போதே இந்தியா உணர்ந்திருக்கும். அதே போலதான் மிலேனியம் சேலஞ்ச் என்ற உடன்பாடு, அது அமெரிக்கா கொண்டு வந்த உடன்பாடு. அந்த உடன்பாட்டை இலங்கையிலிருந்து தூக்கி எறிந்தது இந்தியா. அப்ப சரிக்கு சரி அவர்கள் செய்து விட்டார்கள். அதாவது அமெரிக்காவின் $500 மில்லியன் பெறுமதியான மிலேனியம் சேலஞ்சை இந்தியா இல்லாது செய்தது. இந்தியாவின் $1 பில்லியன் பெறுமதியான ப்ராஜெக்டை அமெரிக்கா இல்லாது செய்தது. இது இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த அதிகார போட்டியில் இலங்கை சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இழுபறி தொடர்கின்றது. இலங்கை, இந்தியா மட்டுமில்லாமல் அமெரிக்காவும் இதில் ஈடுபட்டிருக்கின்ற என்பதை நீங்கள் கூறினீர்கள். இதே நேரத்தில் இப்ப இலங்கைக்கான அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூலி சங் அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை பொதுஜன பரவன மற்றும் கட்சிகளையும் அங்கே சந்தித்திருப்பது போல் தெரிகின்றது. இதனால் சரத் வீரசேகர அவர்கள் சீற்றமடைந்திருக்கின்றார். இவரை உடனடியாக திருப்பி அழைக்குமாறு கூட வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரிவினவாதிகளோடு இங்கே செயற்படுவதால் இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். என்ன நடக்கின்றது? ஜூலி சங் அவர்கள் என்ன காரணத்துக்காக இவர்களை சந்தித்தார்? என்னென்று சொன்னால் அது அதாவது பொதுஜன பெரமுனவின் எம்பி சரத் வீரசேகரா இந்த வாரம் ஒன்றை தெரிவித்திருந்தார். இந்த அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங் இலங்கையில் உள்ள பிரிவினைவாதிகளுடன் இணைந்து இயங்குவதாகவும் இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாகவும் அந்த கடந்த போராட்டங்களின் போது கூட அவரின் நடவடிக்கைகள் மிகவும் மோசமாக இருந்ததாகவும் விமர்சித்ததுடன் இது தொடர்பாக தற்போதைய புதிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தாங்கள் கடிதம் அனுப்புவதாகவும் அவரை மீள பெற்றுக் கொள்ளும்படி தாங்கள் கடிதம் எழுதப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்த பிற்பாடுதான் ஜூலி சங் SLF அதாவது பெரமுனவின் காரியாலயத்துக்கு சென்றிருக்கிறார். வெள்ளிக்கிழமை சென்று அங்கு நாமல் ராஜபக்ஷவை உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கு சந்தித்து கதைத்திருக்கின்றார். இது அமெரிக்கா தங்களுக்கும் அதாவது அமெரிக்காவின் ஒரு நட்புறவு பயணமாகத்தான் தான் இதனை மேற்கொண்டதாக அவர் அங்கு தெரிவித்திருக்கின்றார். இப்ப ஏதோ ஒரு வகையில் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. இந்தியா ஏதோ ஒரு வகையில் எதிர்கட்சிகளுடன் கூட்டணிய முற்பட்டு கொண்டிருப்பது வெளிப்படையானது ஒன்று. இந்தியாவின் தூதுவர் சந்தோஷ் ஜா மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தது அல்லது நாமல் ராஜபக்சவை சந்திப்பது என்ற விடயங்கள், மற்றது அனுர்குமார திசாநாயக்கா இந்தியாவின் திட்டங்களை இல்லாது செய்ய முற்பட்டு நிற்பது என்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் இப்போது அமெரிக்காவின் தூதுவரும் அங்கு சென்று கதைத்திருப்பது என்பது ஏதோ ஒரு வகையில் அங்கு அதாவது இலங்கையில் மீண்டும் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுவது போலதான் தெரிகின்றது. இப்ப சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது மின்சார தடை ஏற்பட்டது, பொருளாதார வீழ்ச்சி, இன்னும் பொருளாதாரத்திலிருந்து மீளவில்லை. கிட்டத்தட்ட இப்போதும் 24% மக்கள் அதாவது வறுமை கோட்டின் கீழ் தான் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், பெரிய இப்ப அன்றைக்கு நாங்கள் அண்மையில் கதைச்ச அந்த கிறிஸ் பில்டிங் என்று சொல்றது, இந்தியாவினால் கட்டப்பட்ட அந்த பில்டிங், அதில் ஏற்பட்ட தீ விபத்து, இப்போது அங்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஏற்பட்ட தீ விபத்து, அது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த 3 வாரங்களில் 2க்கு மேற்பட்ட உற்பத்தி சாலைகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இலங்கையின் தென் இலங்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கட்சிகள் உருவாக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போல தெரிகிறது. அது மட்டுமல்லாது தற்போதைய அரசை ஏதோ ஒரு வழியில் ஒரு நெருக்கடிக்குள் உள்ளாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுவது போலதான் பார்க்க தோன்றுகின்றது. அமெரிக்கா என்று நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளுக்கு வரி அதாவது இறக்குமதி, அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் வரிகளை அதிகரித்திருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதில் இலங்கையும் கூட சிக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன நிலைமை இலங்கை தொடர்பாக? உண்மைதான். இலங்கை அதாவது அவர் எந்த நாட்டையும் விட்டு வைக்கவில்லை.
சீனா மீதான வரி, மெக்சிகோ மீதான வரி, கனடா மீதான வரி, ஐரோப்பிய ஒன்றியம் மீதான வரி என்று சொல்லி கடைசியாக இப்போது இலங்கை கம்போடியா வரை வந்து நிற்கின்றது. இலங்கையில் இருந்தும் கம்போடியாவில் இருந்தும் இந்த பேப்பர் ஃபைல்களை ஏற்றுமதி செய்கிறார்கள். வெறும் பேப்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை கூட அவர்கள் தங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பேப்பர்கள், அந்த கோப்புகள், அந்த ஃபைல்களுக்கு இங்கிருந்து இறக்குமதி செய்வதால் தங்கள் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக அங்குள்ளவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து தற்போது இந்த பொருட்களுக்கும் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அதில் இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற 2 நாடுகளில் ஒன்று கம்போடியா, 2வது இலங்கை. அப்ப இலங்கைக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்க போகின்றது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தகம் மிக மிக குறைவான வர்த்தகமாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தடையாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது US8 பொறுத்தவரையில் US8 உதவிகளும் முற்றாக நிறுத்தப்பட்ட நிலையில் இலங்கைக்கான மாற்று உதவிகள் கிடைப்பது மிக மிக கடினமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி மட்டும்தான் தற்போது இலங்கைக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவதற்கு முன்வந்திருக்கின்றது. கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு 808 மில்லியன் டாலர்களை அவர்கள் அபிவிருத்திக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த வருடம் கிட்டத்தட்ட 900 மில்லியன் டாலர்களை தாங்கள் வழங்க முன்வந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அனுரகுமார திசாநாயக்கா இப்ப அரபு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார் முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கு. ஆனால் சஜித் பிரேமதாசா ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார், ஏன் இலங்கையிலிருந்து முதலீட்டாளர்கள் வெளியேறுகின்றார்கள் என்று. உண்மையில் அதானி குழுமத்தை தான் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையிலிருந்து இப்படி தப்பி ஓடுவது அல்லது வெளியேறுவது என்பது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு, நீண்ட காலத்துக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்று கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் இலங்கை தீவில் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அறகலைய போராட்டம் ஏற்பட்ட பொழுது மின்சார தடைகள், தொடர்ச்சியாக மின்சார வெட்டுகள் வந்து கொண்டிருந்த நிலையில் அங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. மீண்டும் இந்த மின்சார வெட்டுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன காரணம்? ஒன்று இப்ப அண்மையில் இடம்பெற்ற மின்சாரத்துக்கு அவர்கள் குரங்கு மின் கேபிள்களில் குரங்குகள் அங்கு சண்டை பிடித்ததாலோ அல்லது குரங்குகளால் ஏற்பட்ட பிரச்சனையால் அந்த மின் கேபிள்களின் ஸ்டெபிலிட்டி, சமநிலை குழம்பியதால் நாடு முழுவதும் மின்சாரம் இல்லாமல் போனதாக கூறினார்கள். அதன் பிற்பாடு அதே சமயம் நுரைச்சோலை மின் நிலையம், அதாவது சீனாவினால் கட்டப்பட்டு இயக்கப்படுகின்ற அந்த மின் நிலையமும் தனது பணியை நிறுத்தி இருந்தது. அப்ப அதாவது தென்னிலங்கை ஊடகங்கள் ஒன்றை கேட்டிருந்தன. ஓகே, பாணந்துர பவக்கேவுல குரங்குகளால் ஏற்பட்ட பிரச்சனை என்று சொன்னாலும் நுரைச்சோலை மின் நிலையத்துக்கும் குரங்குகள் சென்றதா என்ற ஒரு கேள்வியை தென்னிலங்கையிலிருந்து வெளிவருகின்ற டெய்லி மிரர் பத்திரிகை எழுப்பியிருந்தது. அப்ப அவர்களுக்கும் பெரிய ஒரு டவுட்டாகத்தான் இருக்கிறது இலங்கையில் என்ன நடக்கிறது என்று. என்னென்று சொன்னால் இன்னொன்றையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், முன்னைய காலங்களில் என்று சொன்னால் LTT தான் இதனை செய்தது என்று கூறியிருப்பார்கள், விடுதலை புலிகள் தான் இந்த மின்சார தடைக்கு காரணம் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் இப்போது அவ்வாறு சொல்ல முடியாது. எனவே குரங்குகளை சாட்டுகிறார்கள் என்னும் போது இந்த அரசாங்கம் சொல்கின்ற கருத்தை, அவர்கள் இந்த கருத்தை முன்வைப்பதற்கு காரணம் என்னென்றால் அரசாங்கம் சொல்கின்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் தெளிவாக இருக்கின்றது. அதே சமயம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெள்ளிக்கிழமை இந்த மின்சார சபைக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டு நிலைமையை அவதானிக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப இலங்கையில இன்னும், அதாவது ஆட்சி மாறி இருக்கே தவிர எதுவும் மாறவில்லை என்பது தெளிவானது ஒன்று. உணவு தட்டுப்பாடாக இருக்கலாம் அல்லது மின்சார தட்டுப்பாடாக இருக்கலாம், எதுவும் மாறவில்லை. இதை மாறவில்லை என்பதற்கு அப்பால் இதனை மேலும் மேம்படுத்துவதற்கு அரசிடம் ஒரு திடமான திட்டங்களும் இல்லை. மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் மெல்ல மெல்ல இதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், முன்னைய அரசு செய்த பிழை எல்லாவற்றையும் இப்போ முந்தி மின்தடை ஏற்பட்டாலும் முன்னைய அரசுதான் பிரச்சனை, இப்போது மின்தடை ஏற்பட்டாலும் முன்னைய அரசுதான் பிரச்சனை என்று தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு படுத்திக் கொள்ளும் நிலையில் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு இப்போது மெல்ல மெல்ல இந்த தற்போதைய அரசின் மீதான
நம்பிக்கைகளும் குறைந்து வருவது போலதான் தெரிகின்றது. எனவேதான் எதிர்க்கட்சிகளை பலப்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தற்போது இந்த தென்னிலங்கை ஊடகங்கள் பெருமளவான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர். நிச்சயமா அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா அறுதி பெரும்பான்மை இருப்பதோடு அடக்கமாக அமைதியாக செயல்படுவது போல் தெரிகிறது. இன்னும் சில மாதங்களில் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் கணிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்று நம்புகிறேன். இனி மார்ச் மாதம் என்று வந்தால், இன்னும் 2 வாரங்களில் மார்ச் மாதம் வரப்போகிறது. மார்ச் மாதம் என்று வந்தால் உடனடியாகவே தமிழர்கள் மனித உரிமை பாதுகாப்பு சபையினுடைய கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தொடர்ச்சியாக இங்கே போராடி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் பலருக்கு அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். இருந்தாலும் கூட அதை கைவிடக்கூடாது என்று தொடர் போராட்டங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் இப்போ உலக ஒழுங்கில், உலக ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. இது என்ன விதமான தாக்கத்தை இந்த வருகின்ற மனித உரிமைகள் சபையில் நடைபெற இருக்கின்ற இந்த கூட்டம் எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? தமிழர் விவகாரம் எவ்வாறு கையாளப்படும் என்று நம்புகிறீர்கள்? மனித உரிமைகள் ஆணைக்குழு அது தமிழ் மக்களுக்கான தீர்வில்லை என்பதை அதில் பங்கு பெற்றவர்கள் தெளிவாக கூற வேண்டும். அது அவர்கள் இன்று வரை மனித உரிமை மீறல்கள் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், இனப்படுகொலை என்றே கூறவில்லை. அதை ஒரு வியாபார பொருளாக மேற்குலக ஊடகங்கள் மாற்றி இருக்கின்றன. இப்ப எந்த ஒரு வழக்கை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் போய் வழக்கு போடுவதென்று சொன்னால் அதில் வருபவர்களும் அமெரிக்கர்கள் அல்லது பிரித்தானியர்களாகத்தான் இருப்பார்கள் வழக்கறிஞர்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கில் $1000 $2000 என்று நிதிய பணங்களை வாங்கி கொண்டு வழக்கை நடத்துவது போல் நடத்திவிட்டு அவர்கள் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகும் என்ற ஒரு நிலையைத்தான் காட்டுவார்கள். அது அப்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு மேற்குலகம் தனக்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்குள் நாங்கள் சென்று நீதியை தேட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு வலுவான பூகோள அரசியல் விவகாரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் அவர்களை பாகையின் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக சேவகம் செய்து அவர்களுக்காக எங்கள் பணத்தை விரியம் செய்வதாகத்தான் இருக்கும். சிறந்த உதாரணமாக, அதாவது நாங்கள் கதைக்கின்ற சமயம், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்கா அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பிரதம நீதியாளர் கரீம் கான் மீது பயணத்தடையை கொண்டு வந்திருக்கின்றது. அவரோ அவரின் குடும்ப உறுப்பினர்களோ அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய முடியாது என்று சொல்லியும், அவரின் சொத்துக்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்து முடக்கப்படும் என்று சொல்லியும், அமெரிக்காவுக்கு உடனான உறவுகளை அல்லது வர்த்தகத்தை கூட அவர் மேற்கொள்ள முடியாதவாறு தடையை கொண்டு வந்திருக்கின்றது. அதற்கான காரணம் இஸ்ரேலிய பிரதமர் மீதும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் அவர் கொண்டு வந்த பிடிபிராந்து. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், புச்சா பகுதியில் 20 பேர் இறந்ததுக்கு ரஷ்ய அதிபர் மீது அவர் பிடிபிராந்தை கொண்டு வரும் போது இவர்கள் எல்லோரும் அதை வரவேற்றவர்கள். இப்போது கிட்டத்தட்ட 47,000 மக்களை படுகொலை செய்தவர்கள் மீது கொண்டு வந்ததற்கு அவர் மீது தடை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் போது இது அனைத்தும் போலியானது என்பதை நாங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை ஏதோ ஒரு வகையில் எங்கள் மக்களுக்கும் இதை மெல்ல மெல்ல தெளிவுபடுத்த வேண்டும். இவ்வாறான போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று சொல்லியும், அது உண்மையில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஊடாக எங்கள் விவகாரங்கள் நகர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் தான் செயற்பட வேண்டுமே தவிர அதற்கு இந்த மேற்குலக நாடுகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்பதன் ஊடாக எதனையும் பெற முடியாது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். இருந்த போதும் ஒரு சிலர் அதில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் தாங்கள் இயங்குவதாகவும் தாங்கள் ஏதோ விடுதலைக்காக முயன்று கொண்டிருப்பதாகவும் காட்ட வேண்டிய ஒரு கோட்பாடு அவர்களுக்கு இருக்கலாம். அதனால் ஒரு சிலர் அவ்வாறு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பெருமளவான மக்களுக்கு அதில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அது அவர்களின் நடவடிக்கையில் பார்க்கும் போதே தெரிகின்றது. பெருமளவானவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் போவதும் அங்கு கதைப்பதும் அங்கு யாரும் விடுகின்ற அறிக்கைகளை தங்களுக்கு சார்பான கருத்துக்களை மட்டும் பொறுக்கி எடுத்து அதை தமிழ் பத்திரிகைகளில் போட்டுவிட்டு திருப்தி அடைந்து படுத்துக் கொள்வதும் தான் இந்த நடவடிக்கை, இவர்கள் செய்கின்ற இத்தனை கால நடவடிக்கையின் ஒரு சாராம்சமாக நாங்கள் கூறலாம். இனியாவது அவர்கள் அதனை மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்தது என்னென்று இதை சேத்திரன் மிக்கதாக மாற்றுவது என்பது தொடர்பாக அவர்கள் சிந்திக்காது விட்டால் மிகவும் கடினம். இலங்கை தெளிவாக கூறிவிட்டது, அமெரிக்காவின் வெளியேற்றம்
அமெரிக்கா ICC மீது கொண்டு வரப்பட்ட தடை எல்லாம் தங்களுக்கு சாதகமானது என்று சொல்லியும் அவர்கள் இந்தியாவினதும், குறிப்பாக நீங்கள் கேளுங்கள், இந்தியாவினதும் ஜப்பானினதும் தென்னாப்பிரிக்காவினதும் உதவியுடன் தாங்கள் இந்த வெளியக கலப்பு பொறிமுறையை உள்ளக பொறிமுறையாக மாற்றி காட்டுவோம் என்று கூறிவிட்டார்கள். இப்ப இந்தியா சார்பாக மேற்குலகத்தில் தமிழ் அமைப்புகள் பல இருக்கின்றன. இந்தியாவுக்கு சார்பாக அவர்களால் கூட இந்தியாவை அதற்கு மாற்ற முடியவில்லை. ஒரு சமயம் இந்தியாவை இவர்களால் மாற்ற முடியும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை பார்க்கலாம். ஆனால் அமெரிக்கா அதற்கு சம்மதிக்குமா என்பதுதான் கேள்வி. அமைப்புகளும் கூற தொடங்கி விட்டார்கள், நாங்கள் செய்கின்ற விடயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது உங்களுக்கு என்று இப்பொழுது எல்லோருமே சொல்ல தொடங்கி விட்டார்கள். அதை கேட்கும் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைமை ஒரு பரிதாபகரமான நிலை என்று தான் என்னால் கூற முடியும். நீங்கள் கூறுவது சரி, அதாவது ஒரு திட்டத்தோடு செயல்பட்டால் அதை சரியாக ஒன்றுமே மக்களுக்கு கூற முடியாத விடயம் என்று ஒன்றும் இல்லை. அதை சிலதுகள் குறைத்து கூற வேண்டும் என்றால் குறைத்து கூறலாம், என்ன நடக்கின்ற அதை விட்டு நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் சொல்ல முடியாது, நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் அரோஸ் அவர்களே. நிச்சயமாக இந்த அமைப்புகள் ஏதோ ஒரு வழி பார்ப்பார்கள் என்று நான் கூறலாம். இனி இப்ப அடிக்கடி நாங்கள் குறிப்பேன், நீங்க கொஞ்சம் நாங்கள் கடந்த 30 நிமிடங்களில் பேசும் பொழுது நீங்கள் அமெரிக்கா தொடர்பாக கூறினீர்கள், இந்தியா தொடர்பாக கூறினீர்கள், சீனா தொடர்பாக கூறினீர்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த நாடுகளுடைய ஈடுபாடுகள் இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியான இடையூறு இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மீனவர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது. இப்ப மீனவர்களுடன் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தமிழகத்துடன் பேசுவதற்கு தான் முயற்சி எடுப்பதாக, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இந்த அரசும் முன்னே அரசுகள் போல ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு முற்பட்டு நிற்கின்றது. இப்ப தமிழ் மக்கள் தெளிவாக ஒன்றை கூறிவிட்டார்கள், இதில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. 2017ஆம் ஆண்டே ஒரு உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நெடுந்தூர இழுவை படகுகள் மற்றது மடிவலைகளை பயன்படுத்த வேண்டாம், அது தடை செய்யப்பட்டது. எல்லைகள் மீறுவது தடை செய்யப்பட்டது. இந்த அதாவது தடை செய்யப்பட்ட பொறிமுறைகள், உபகரணங்களை பாவிப்பது தடை செய்யப்பட்டது. அதனை அமுல்படுத்துங்கள், அதனை நடைமுறைப்படுத்துங்கள், பிரச்சனை முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்போது வரை சந்திரசேகரத்தை பொறுத்தவரையில் அவர் தமிழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். பிரச்சனை இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தலாம். கதைப்பது எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதற்கான உடனடியான தீர்வைத்தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் மீன்பிடி தொழில்நுட்பத்தை தரம் உயர்த்த வேண்டும் இலங்கை அரசு. அவர்களிடம் பார்க்க போனால் கிட்டத்தட்ட 10க்கும் குறைவான நெடுந்தூர இழுவை படகுகள்லாம் அவர்களிடம் இருக்கின்றது, அதாவது வட மாகாணத்திலேயே என்று கூறியிருந்தார்கள். அந்த தொழில்நுட்பத்தை GPS தொழில்நுட்பத்துடன் அந்த தொழில்நுட்பத்தை அதிகரிக்க வேண்டும். அவர்களுக்கான நவீன உபகரணங்களை வழங்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இந்திய மீனவர்களுக்கு இணையாக இலங்கை, அதாவது வடக்கு கடற்பகுதியில் உள்ள மீன் பிடியை அதிகரிக்க முடியும். அதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் தக்க வைக்க முடியும். 2 விடயங்கள் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றன. தமிழகத்துடன் கலைக்கின்ற பேச்சுக்களின் போது முற்றுமுழுதாக தமிழக மீனவர்கள் அவர்கள் அதாவது தடை செய்யப்பட்ட விலைகளை அவர்கள் பயன்படுத்தலாம், அது தங்கள் கடற்பகுதியில் பயன்படுத்தலாம். அதை கொண்டு தமிழ் மக்களின் கடற்பகுதியில் பயன்படுத்துவதுதான் அனுமதிக்க முடியாதது ஒன்று. தமிழ் மக்களின் இறமையை இந்த இலங்கை அரசு மதிக்குமாக இருந்தால் இது தொடர்பாக ஒரு காத்திரமான செய்தியை தமிழகத்துக்கு அவர் சொல்ல முடியும். நிச்சயமாக அந்த அழுத்தங்களை பிரயோகிக்கும் பொழுது, தமிழர் தரப்பிலிருந்து அழுத்தத்தை பிரயோகிக்கும் பொழுதுதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் அல்லது பேச்சுவார்த்தைக்கு செல்லலாம் என்று கூறிக்கொண்டு, நிறைவாக தையிட்டி விவகாரம் தொடர்பாக அதுவும் கூட அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ அவமான பிரச்சனையாகவும் வந்துவிட்டது. அதாவது எவ்வாறு சிங்களவர்கள் அதை விட்டுக் கொடுப்பது, இடிப்பது என்ற அந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றது. தையிட்டி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் இணைந்து தங்களுடைய ஆதரவை வழங்கி இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். 2 நாள் போராட்டம் தொடர்பாக சுருக்கமாக இது தொடர்பாக தையிட்டி விவகாரம் உண்மையில் இலங்கை அரசு மேற்கொள்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியாததொன்று. பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் அதனை கட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதே சமயம்
தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வரலாற்றை ஒரு கால் பார்த்து வரலாற்றை சீர்தூக்கி பார்த்து முன்னர் தமிழ் பௌத்தம் அப்படி இருந்ததா என்றதை அவர்கள் கட்டாயம் அதை அலசி ஆராய்ந்து அதை கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் இந்த சிங்கள மக்களின் மத ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் சண்டிலிப்பாய் வரையும் இருக்கின்ற சான்றுகளை வைத்துக் கொண்டு அதை அனைத்தும் சிங்கள பௌத்தம் என்று கூறுவதுதான் மிக 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 பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்ததாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அது ஆலயமாக இருந்தாலும் அல்லது எந்த கட்டிடமாக இருந்தாலும் அது அனுமதிக்க முடியாது. அதனை இலங்கையின் சட்டத்துறை அதை அனுமதிக்குமாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு இலங்கையில் சீர்குலைந்து விட்டதாகத்தான் அதன் கருத்தாக இருக்கும். முதலில் அவர்கள் இப்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப வெவ்வேறு இடங்களில், அதாவது தென்னிலங்கையில் இவ்வாறான சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் யாரும் ஆக்கிரமித்து ஏதாவது ஒன்றை கட்டி இருந்தால் இலங்கை அரசு பார்த்து கொண்டிருக்குமா என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அதே போல தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற எந்த பிரச்சனையும் பாருங்கள், அங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிக் கொண்டு அதே சட்டத்துறையும் அல்லது காவல்துறையும் தமிழ் மக்கள் இந்த பிரதேசங்களில் அதனை மீறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று. ஆனால் தமிழ் மக்களின் போராட்டம் இப்ப கொஞ்ச நாள், அதாவது கடந்த முறை இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையில் நடைபெற்ற பிற்பாடுதான் இந்த போராட்டம் உச்சம் பெற்றிருக்கின்றது. அதற்கு காரணம் என்னென்று தெரியும், கீரக்கடைக்கும் எதிர்க்கடை வேணும் என்று சொல்வார்கள். இப்ப பாருங்கள், தமிழ் அரசியல்வாதிகள் பம்பரமாக இயங்குகிறார்கள். ஏனென்றால் முன்னே அந்த காலம் பகுதி இல்லை. இப்போது நடைபெற்ற அரசு தலைவர் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற சம்பவங்களின் பின்னர் இப்போது தமிழ் அரசியல்வாதிகள் மிகவும் பம்பரமாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கருணாநிதி கூறியது போலதான், நித்திரையிலும் காலாட்டி கொண்டு படுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் போய் கொளுத்தி விட்டு வேறு ஒருவர் அந்த இடத்தை பிடித்து விடுவார் என்ற ஒரு நிலையாகத்தான் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றது. நல்ல ஒரு பிரச்சனை, நல்ல ஒரு சகுனம். ஏனென்று சொன்னால் இப்போது தமிழ் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் அதை துணிவாக வெளியில் கொண்டு வருவதற்கும் எல்லோரும் துணிந்து விட்டார்கள். மக்களில் இருந்து மட்டுமல்ல, எல்லோரும் துணிந்து விட்டார்கள் என்னும் போது இது இப்போது இப்ப பாருங்கள், முன்னர் ஒரு 5 பேர் 10 பேரான இந்த போராட்டம் இப்போது ஏதோ ஒரு வகையில் மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இது உண்மையில் இந்த விகாரையை இடிக்க அவர்களால் முடியாது விட்டாலும் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான கட்டுமானங்களை தடுக்க உதவும் என்பது ஒரு நம்பிக்கையான விடயம். எல்லோருமே துணிந்து விட்டார்கள் சொல்லும் பொழுது இன்னொரு விடயம், சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சனுடைய சட்டப்படிப்பு முறைகேடான மோசடியில் தான் அது கிடைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பட்டங்கள் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இப்போது நாமல் ராஜபக்ச தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக அவர் என்ன நடந்தது என்று தெரியாது. என்னன்னு சொன்னால், அதாவது அவர் பரீட்சை எழுதும் போது பக்கத்தில் இன்னொரு சட்டவாளரையும் வைத்துக் கொண்டு இவர் வேறொரு தனி அறையில் இருந்து எழுதியதாகவும் அதாவது அந்த பரீட்சை திணைக்களத்தை ஏமாற்றியதாகவும் தான் கூறுகிறார்கள். அதாவது 2005ஆம் ஆண்டுகளில் நான் கார்டிஃப் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில், அப்போது நமால் ராஜபக்ஷ அங்கு அண்டர் கிராஜுவேட் படித்துக் கொண்டிருந்தவர், சட்டம் தான் படித்துக் கொண்டிருந்தவர், அதே யூனிவர்சிட்டி தான் நான் வேலை செய்திருந்து கொண்டிருந்த காலத்தில். ஆனால் போர் தொடங்கியதும் ஸ்ரீலங்கன் ஹை கமிஷனில் இருந்து வந்த ஆட்கள் படிப்பை இடைநடுவில் நிறுத்திவிட்டு கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள், பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி. ஏனென்றால் வேல்ஸ் மாநிலத்தில் கார்டிஃப் பல்கலைக்கழகத்தில் பல தமிழர்கள் அதிகமாக இருந்தார்கள். பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி அந்த படிப்பை இடைநிறுத்தி சென்றிருந்தார் நாமல் ராஜபக்ச. நான் நினைக்கிறேன் பிறகு அதனைத்தான் இலங்கையில் செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் போலக்கு. ஆனால் அதிலும் குளறுபடிகள், அதாவது தனி அறையில் சட்டத்துறை நிபுணருடன் இணைந்து அந்த பரீட்சையை மோசடி செய்ததாகத்தான் கூறப்படுகின்றது. இலங்கையில் பல மோசடிகள் இப்போது, அதாவது ஜேவிபி அரசு மீது, அதாவது அவர்களின் பகுதிகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்சவில் இருந்து பெருமளவான வழக்குகள் இருக்கின்றன. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாமல் ராஜபக்சவின் தம்பியாரான யோஷித ராஜபக்சவும் அவரின் அம்மம்மா மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இருவரும் இணைந்து நிதி மோசடி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி.
அப்ப அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஒருவரும் தப்ப முடியாது. உண்மையில் சட்டம் சரியாக தனது கடமையை செய்யுமாக இருந்தால் யாரும் தப்ப முடியாது. ஏன்னா எல்லோரும் குற்றவாளிகளாகத்தான் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் உதவுவதால் தப்பி பிழைக்கிறார்கள். எல்லோரும் துணிந்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது ஒரு ஆரோக்கியமாக நேர்மறையாக அந்த துணிந்து மாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த தீவுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமானால் அங்கே ஊழலை அளிப்பார்கள் என்று இலகுவாக சொல்லிவிட முடியாது. நன்றி அரசர்களே. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.